ஒருத்தராலையும் இந்த போதை இருக்கே, போதையெல்லாம் ஒழிக்கவே முடியாது. இப்போ வந்து யாருமே அதை பேசுவதே கிடையாது. இன்னமது வரவங்களே பேச மாட்டாங்க. உன் கையில் தான்டா இருக்கும்பாங்க. அதனால தான் நான் சொன்னேன், க்ரைம் ரேட் ஜாஸ்தி ஆகிறதும் இந்த விஷயத்தை வச்சு தான். இந்த அடிக்ஷன்ஸ் தான் எல்லாமே. இந்த மாதிரி ஒரு நார்கோட்டிக்ஸ் இது எல்லாமே தான் இட் இஸ் லீடிங் டு த க்ரைம் ரேட் இன்க்ரீஸ். அதான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலைன்னா இதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம வந்து அங்கங்கே ஒரு இது நடந்திருக்கு, ரொம்ப வயலன்ஸ் அசால்ட் நடந்திருக்கு, ஃபிசிக்கல் இது நடந்திருக்கு, அது நடந்திருக்கு, இது நடந்திருக்குங்கிறத கேசஸ் சொல்லிகிட்டே இருக்க முடியாது தான். அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். பிகாஸ் இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, ரெண்டுமே இன்டர் கனெக்டட். பிரிட்ஜு, பெரிய பிரிட்ஜு, அது அந்த ஸ்ட்ராங்கான பிரிட்ஜு. இப்போ போடுற பிரிட்ஜெல்லாம் உடஞ்சி போயிடுது. பட் இந்த பிரிட்ஜ் இருக்கே, இவன் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக அது இட் லீட்ஸ் டு தட். அதான் அவன் அதை போட்டுட்டு தானே என்னென்னவோ பண்ணுறான். மனுஷனாகவே இருக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு அவ்வளவு அசுர பலம் வருது, அவன் எல்லாமே பண்ணுறான். அந்த மாதிரி ஒரு மிருக இது வருது அவனுக்கு, வெறி. அது மாதிரி செய்கிறான். அதை வந்து எந்த ஒரு கவர்மெண்ட்டும், நாட் ஒன்லி இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டும் இல்லை, இன்னும் வந்து வரப்போகிற கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல்லையும் சரி, எல்லாருமே வந்து பேசாமல் தான் இருக்காங்க. இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இட் இஸ் பியாண்ட் த ரீச் அப்படிங்கிற மாதிரி.